அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு நம்ம ஜூன் 9 உடைய இந்து அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜூன் 9 இந்து அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸ்ட்ரெயிட் அவே வி வில் கோ இன்டு எடிட்டோரியல். ஓகேங்களா? வேற எதுவும் இங்க இம்பார்ட்டண்டா எதுவும் இல்லை. இதுல மட்டும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபாரினர்ஸ் who have left India after voting TN elections. ஓகேங்களா? ஃபாரினர்ஸ் வந்து சில ஃபாரினர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலெக்ஷன்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசிஐ கார்டு வாங்கினவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இருந்திருக்கு. அதனால அவங்க வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா? இந்த பனிஷபிள் அஃபென்ஸ் இருக்கிறதுனால தே ஹவ் பீன் அரஸ்டட். ஒரு ரெண்டு கப்பல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டு போகும் பொழுது இமிகிரேஷன் பண்ணும்போது அந்த இந்த ஏர்போர்ட்ல செக்கிங் அப்ப வந்து அவங்க கையில மை இருந்திருக்கு. அப்ப வந்து ஃபர்தரா விசாரிக்கும் பொழுது அவங்கள கொழும்புக்கு போட் பண்ண விடாம அவங்கள வந்து தடுத்து விசாரிக்கும் பொழுது அவங்க தே ஆர் நாட் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தே ஆர் ஓசிஐ கார்டு ஓனர்ஸ் அப்படிங்கிறது ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து தெரிய வந்தது. ஓகேங்களா? திஸ் இஸ் த வயலேஷன், சீட்டிங் அண்ட் வயலேஷன். வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல இருக்கு. விச் தே கேன் அரெஸ்ட், அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் கேன் அரெஸ்ட் த பீப்புள். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபால்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் த எஸ்ஐஆர். ஓகேங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களையுமே வந்து தே வில் பி அமௌண்டட் டு இந்த ஃபால்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுனால தே வில் பி ஆல்சோ அமௌண்டட் டு சம் ஃப்ராட். ஓகேங்களா? ஃப்ராட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே. ஸோ அவங்களுமே வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுக்கு ஆளாவாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ இன்டு எடிட்டோரியல். எடிட்டோரியல்ல இந்த எடிட்டோரியல் தான் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ஓமன். ஓமன் அப்புறமா வந்து ஓமன் அண்ட் இந்தியா சிஇபிஏ. ஓகேங்களா? காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இதுல ஓமனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷனல் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா? இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் இட் ஷேர்ஸ். ஓகே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்தே ஓமன் இஸ் பீயிங் யூஸ்ட் ஆஸ் அ ஸ்டேஜிங் போர்ட். அது மட்டும் இல்லாம நம்ம என்சிஆர்டிஸ்ல இருக்கு, ஓமன்ல இருக்கக்கூடிய காப்பரையும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து 4000 வருஷம் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கும் ஓமனுக்குமான அந்த தொடர்பு இருக்கு. ஓகே. அண்ட் நவ் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இது ஓமன்ல இருந்து நம்ம ஸ்பைஸ், அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறமா வந்து பிராங்கன்சென்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த திரவியம், வாசனை பொருள், அதுக்கப்புறம் அது ஆயுர்வேதத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே வந்து இட் ஹாஸ் கிவன் அன் என்டூரிங் டைஸ் வித் த பீப்புள் டு பீப்புள் டைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் as கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் ஜூன் 1 2026. அப்ப இப்ப நம்ம யார் யார் கூடலாம் இந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னா இம்பார்ட்டண்டா யுஏஇ, ஆஸ்திரேலியா, எக்கனாமிக் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம், நியூசிலாந்து, யூரோப்பியன் யூனியன், இவங்க கூட எல்லாருக்கிட்டையுமே நம்ம போட்டிருக்கோம். பட் இந்த ஓமன் கூட போட்டது வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன் அப்படிங்கறது நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? பிகாஸ் it strengthened the presence of India's presence in the region, which is central to the energy security, trade and strategic interest. ஓகேங்களா? சென்ட்ரல் டு எனர்ஜி செக்யூரிட்டி, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, சாரி வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சென்டர் டு இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? அண்ட் தென் சிக்னிஃபிகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஓமன் ஹஸ் ஆஃபர்டு டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் டு 98.08% ஆஃப் இட்ஸ் டேரிஃப் லைன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 99% அந்த எக்ஸ்போர்ட் பொருளுக்கு இதுக்கப்புறம் வந்து டேரிஃப்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். ஓகேங்களா? which will increase the competitiveness of the various range of India's product. எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் நோன் டு எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ். ஓகேங்களா? டெக்ஸ்டைல், அப்பேரல்ஸ், கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் கூட்ஸ் அண்ட் தென் பார்மசூட்டிக்கல் கூட்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து பண்றதுக்கு
எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பேர் போனது. ஓகேங்களா? இதோ இந்த மாதிரியான மூவ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் strengthen the competitiveness of Indian manufacturers against the Chinese counterpart, which is also having some sizable share in the apparel industry. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததான் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இட் இஸ் ஸ்ட்ரீம்லைனிங் த ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? ஃபார் த எக்ஸ்போர்ட். இப்போ இனிமேல் ஓமன் வில் அக்செப்ட் த சர்டிபிகேட்ஸ் issued பை இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி. ஓகேங்களா? விச் இஸ் எலிமினேட்டிங் த டூப்ளிகேட்டிங் ஆஃப் டெஸ்டிங். ஓகேங்களா? டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் மறுபடியும் அங்க போர்ட்ல உட்காந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ப்ராப்ளம் இல்ல. ஸோ திஸ் வில் இம்ப்ரூவ் த லாஜிஸ்டிக்ஸ் ஆஃப் த பெரிஷபிள் ஐட்டம்ஸ் which we are which we are exporting to Oman. ஓகேங்களா? அப்ப இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஆர்கானிக் சர்டிபிகேஷன், அந்த அலால் சர்டிபிகேஷன் இதையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. யாரு அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷனை பண்றது இந்தியால அப்படின்னா, என்பிஓபி அப்படிங்கிறது. இது வந்து 2018ல யூபிஎஸ்சில ஒரு கொஸ்டினாவே கேட்டாங்க. ஓகேங்களா? இப்ப என்பிஓபி பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இது வந்து 2001ல லான்ச் பண்ணாங்க, விச் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். அண்ட் இட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸிங் ஃபார் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? அப்ப என்பிஓபி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் அபிஷியல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சர்டிபிகேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து என்பிஓபி தான் நம்ம அணுகுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹஸ் பின் ரெகக்னைஸ்ட் பை யூரோப்பியன் யூனியன், சுவிட்சர்லாண்ட் லைக் கண்ட்ரீஸ். அண்ட் இட் ஹேஸ் அ கவரேஜ் ஆஃப் கிராப்ஸ், லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ், அக்வாகல்ச்சர், ப்ராசஸ்டு ஆர்கானிக் ஃபுட்ஸ். வெறும் வந்து நம்ம ஆர்கானிக் கிராப்ஸ்னு மட்டும் நினைச்சிருப்போம், அப்படி கிடையாது. இட் ஹஸ் கவரேஜ் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? விச் ஹாஸ் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல். இதுதான் வந்து 2018ல யூபிஎஸ்சி கேட்ட கேள்வி. அது என்னன்றதை பார்த்துருவோம். நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இஸ் ஆப்ரேட்டட் அண்டர் த கைட்லைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அப்பேடா ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ செக்ரட்டரியேட் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்பிஓபி. ஓகே, அப்பேடா வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா, விச் இஸ் அப்பேடா அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்போர்ட் பண்றது. எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே தான் வரும். ஓகேங்களா? நீங்க எந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், ரப்பரா இருக்கட்டும், இது எல்லாமே காமர்ஸ் கீழே தான் வரும். அப்ப இது இது வந்து ஆக்சுவலா வந்து என்பிஓபிய இது பண்ணுது, ஃபங்க்ஷன்ஸ் செக்ரட்டரியேட் அப்படின்னா, ஒன்னு யூனியன் மினிஸ்ட்ரின்னு வந்திருக்கு பாத்தீங்களா, இது தப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது தப்பா இருக்கணும். அப்ப 1, 2 கண்டிப்பா வரக்கூடாது, ஒரே இடத்துல வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கலி ஏ அண்ட் டி எலிமினேட் ஆயிடுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி 3 வந்து கரெக்ட்னு நமக்கு படிக்காமையே தெரிஞ்சிடுது. அப்ப 2 கரெக்டா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்கணும். 1 ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட் ஆயிடுச்சுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். இது படிக்காம இப்படியும் போடலாம் ஆன்சரை. ஓகேங்களா? ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன தெரிஞ்சிருக்கணும்? எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு செக்ரட்டரியேட்டா ஆக்ட் ஆச்சுன்னா, கண்டிப்பா இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வராது அப்படிங்கிறது தெரிஞ்சா, இந்த லாஜிக் வச்சு நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பி தான் ஆன்சர். ஓகேங்களா? 2 and 3 இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் மொபிலிட்டி. ஓகேங்களா? ப்ரொஃபஷனல்ஸும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a binding commitment to cover the professionals in the sectors like accounting, engineering, information technology, and raises this women also raised the quotas for the inter corporate transfers. ஓகேங்களா? அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, which will increase the facilitate the movement of the mobility of the professionals and specialists, Indian specialists. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அட்வான்டேஜ். சிஇபிஏ ஆல்சோ ஆஸ் லார்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிபிகன்ஸ். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட கிராஸ் ரோட்ஸ்ல கல்ஃப், அதுக்கப்புறமா வந்து இந்தியன் ஓஷன், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதோடைய போர்ட்ஸ், ஓமனோட போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சொஹார், அப்புறம் துக்கம், அப்புறமா வந்து சலால், இது எல்லாமே வந்து மேஜர் லாஜிஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ
it will largely become a gateway for the wider Gulf Cooperation Council and East African economies. ஓகேங்களா? இதோடைய இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓமன் இருக்குல்ல, ஓமன் ஓமன் இது கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு ஓகேங்களா, இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். ஓகேங்களா, இது உள்ள பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரிஸ் லைக் கத்தார், பஹ்ரைன் இதெல்லாம் இருக்கு. அண்ட் இதோடைய போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சொஹார்ல ஒரு போர்ட் இருக்கு, தக்கம்ல இருக்கு. ஸோ திஸ் கேன் பைபாஸ் த ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். நம்ம வந்து இங்க இருந்து கூட உள்ள வெஸ்ட் ஏஷியா வழியா மேல போலாம். அண்ட் தென் தேர் இஸ் அ ப்ரப்போஸ்ட் பைப்லைன் ஃபார் டீப் சி கேஸ் பைப்லைன் அப்படின்னு வந்து கேஸ்க்காக வந்து ஓமன்ல இருந்து குஜராத்துக்கு வந்து ஒரு பைப்லைன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. If it becomes practical and operational, then we can also bypass the choke point of Strait of Hormuz. ஓகேங்களா, கத்தார்ல இருந்து வரக்கூடிய கேசஸ்லாம் வந்து ஓமன் வழியாவும் நம்மளால கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் டெபிசிட் இன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் டைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூடயும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ஷேக் ஹசீனா மேடம் இருந்த வரைக்கும் அது வந்து கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்டால வந்து ஃபில் பண்ணப்பட்டது. அவங்க வந்து அசைலம் தேடி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் கூட வந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போச்சு. ஓகேங்களா, பிகாஸ் அவங்க எந்த ஒரு விஷயமும் வந்து ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் அவங்க வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய மைனாரிட்டி அந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சிக்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா நடந்துச்சு. லைக் ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ். ஓகேங்களா, கிறிஸ்டின்ஸ், சீக்ஸ், அதுக்கப்புறமா வந்து புத்திஸ்ட். ஸோ இவங்களோட அந்த பெர்சிக்யூஷன் வந்து அதிகமா நடந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான இருக்கிற சூழல்ல வந்து இந்தியாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ரிட்டாலியேட்டட். இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபார் த கூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. நம்மளுடைய போர்ட்ஸுக்குலாம் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டி பங்களாதேஷ் ஷிப்புக்கு வந்து கொடுக்காம பண்ணாங்க. அப்புறமா வந்து விசா வந்து கொடுக்காம பண்ணாங்க. அண்ட் தென் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ட் டு த மார்க்கெட் ஆக்சஸ் பங்களாதேஷி கூட்ஸுக்கு வந்து பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த கவர்மெண்டோடைய இதுலயுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா சம் அவுட்ரீச் பண்ணோம். ஓகேங்களா, எப்படிலாம் அவுட்ரீச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து டாக்காவுக்கு வந்து விசிட் பண்ணாரு. ஓகேங்களா, அப்போ வந்து அவருடைய அந்த பிரசிடென்ட்டோடைய அம்மா, ஓகேங்களா, அவங்க கலிதாசியா அவங்க இறந்ததுக்கு வந்து போய் பார்த்தாரு. அண்ட் தென் வந்து விக்ரம் நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து போகும்போது மோடி மோடி அவர்களுடைய இன்விடேஷன் லெட்டர் வந்து கொண்டு போய் கொடுத்தாரு ஸ்வேரிங் இன் செரமனிக்காக. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணது. பட் இட் இஸ் அ டோக்கனிசம் அண்ட் குட்வில் ஜெஸ்டரா தான் கருதப்பட்டுச்சு. பட் தே திஸ் கரண்ட் ரெஜிம் வாண்ட்ஸ் மோர் இன் ஆக்ஷன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தே வாண்டட் டு ரிவர்ஸ் த ஆக்ஷன்ஸ் விச் ஹாஸ் பீன் டன் பை த இந்தியா டியூரிங் த இன்டரிம் கவர்மெண்ட் பீரியட். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இல்லீகல் இமிகிரண்ட் ரெட்டாரிக் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் த டைஸ் பிட்வீன் த போத் த கண்ட்ரிஸ். அண்ட் தென் வி ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் கங்கா வாட்டர் ட்ரீட்டி. ஓகேங்களா, 1996ல வந்து இது போடப்பட்டுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து 2026ல இது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ இதை மறுபடியும் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையும் வந்து எழுந்திருக்கு. ஓகே, விசா ரெஸ்டரேஷன் அந்த கோரிக்கையும் எழுந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கோரிக்கையா இருக்கு. இதுக்கப்புறமா தான் தெரியும், இதுக்கப்புறம் தான் இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து with respect to India expanded its nuclear arsenal. ஓகேங்களா, in 2025 சிப்ரி அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூட் தான் எப்பயுமே வந்து இந்த நியூக்ளியர் எவ்வளவு இருக்கு, யார் ஐஎஸ்டி எக்ஸ்போர்ட்டர், யார் ஐஎஸ்டி இம்போர்ட்டர் ஆஃப் த ஆர்ம்ஸ், இதெல்லாம் பத்தி கொடுப்பாங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் ஹோம்ஸ்
இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா? இவங்க வந்து வருஷா வருஷம் வந்து இந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா இஸ் எஸ்டிமேட்டட் மாடஸ்ட் டு ஹேவ் மாடஸ்ட்லி எக்ஸ்பேண்டட் இட்ஸ் நியூக்ளியர் ஆர்சனல் இன் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஹாஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் 180ல இருந்து 190க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? So and again it has also developed longer range. India has also developed long ranged weapon capable of reaching targets across China. Okay, and so while also continuing its security concerns arising from the long-standing rivalry of China and Pakistan. பாகிஸ்தானை சமாளிக்கணும், சைனாவுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்கணுங்கிறதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் ரீசெண்டா நடந்த அந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த மாதிரியான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் போத் have officially integrated the cyber operations into active military conflicts for the first time அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்தியா has also retained its position as the world fifth largest military spender. ஓகேங்களா? யாருக்கு அடுத்து அப்படின்னா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ரஷ்யா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா தான். ஓகேங்களா? ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் military ஸ்பெண்டர். அப்புறம் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் த ஆர்ம்ஸ். ஓகேங்களா? உக்ரைனுக்கு அடுத்து இந்தியா தான் ஹையஸ்ட் இம்போர்ட்டர். நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு அடுத்து சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் கத்தார், அப்புறம் பாகிஸ்தான். அண்ட் தென் 9 நியூக்ளியர் ஆர்ம்டு ஸ்டேட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது என்னங்கிறத இதை பார்த்துக்கோங்க. தே ஆல் ஹாவ் ரிலைட் ஆன் த இன்க்ரீசிங்லி ரிலைட் ஆன் த நியூக்ளியர் வெப்பன் அஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நேஷனல் பவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் ஹவ் மாடர்னைஸ்ட் தெம். ஓகே, அப்ப இதுல இந்தியாவுடைய நியூக்ளியர் அந்த பாலிசி இருக்கு பாத்தீங்களா, டாக்டரின், அது நமக்கு தெரியறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப இந்தியாவோட பேசிக்கான டாக்டரின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நியூக்ளியர் வெப்பன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. அண்ட் நம்ம ரிட்டாலியேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரிட்டாலியேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர் இஸ் அனதர் பிரின்சிபல் விச் இஸ் கால்ட் அஸ் கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து வார் நியூக்ளியர் ரேஸுக்காக இல்லைன்னா வந்து மேட் ரேஸுக்காக, ஆர்சனல் ரேஸுக்காக நம்மளுடைய வாரெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக மாட்டோம். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த வாரெட்ஸை மட்டும்தான் நம்ம வச்சிருப்போம். நம்மளுடைய கிரெடிபிலிட்டிக்காக, கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸுக்காக மட்டும்தான், அந்த டிட்டரன்ஸுக்காக தான் வைக்கிறோமே தவிர நம்ம வந்து பழி வாங்குறதுக்காக இல்லைன்னா வார் ஃபைட்டிங்காக வச்சிடல. நம்மளோட மெயின் ஏம் இஸ் ஃபார் டிட்டரன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் நம்மளோட கண்ட்ரோல் வந்து எப்பயுமே வந்து சிவிலியன் கண்ட்ரோல் கிட்ட தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக் இருக்கு பாத்தீங்களா, இட் வில் பி ஆத்தரைஸ்டு ஆன் த பெர்மிஷன் ஆஃப் த சிவிலியன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வயா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? அண்ட் தென் தேர் ஆர் டூ, ஒன் அஷூரன்ஸ், அதுக்கப்புறமா ஒன் எக்ஸப்ஷன். அது என்ன அஷூரன்ஸ் அப்படின்னா, நான் யூஸ் அகேன்ஸ்ட் த நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ். நியூக்ளியர் ஸ்டேட்ஸுக்கு எதிராக வந்து நம்ம நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸுக்கு எதிராக நம்ம நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற அஷூரன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இருந்து. அதுக்கப்புறமா வந்து எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அட்டாக் நடந்தாலும் நம்ம வி ரிசர்வ் அவர் ரைட் டு யூஸ் த நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நிக்கோபார் ப்ராஜெக்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட் வில் என்ஹான்ஸ் த மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் வில் ஆல்சோ என்ஹான்ஸ் த மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் 4 மேஜர் காம்போனன்ட்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், நேவல் ஏர் ஸ்டேஷன், மாடர்ன் டவுன்ஷிப், இது எல்லாமே இந்த 4 components are the important thing which with respect to the Nicobar project, Great Nicobar project, which has been developed in the Galathea Bay. ஓகேங்களா? அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் வந்து டியூயல் யூஸ் பர்பஸுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் ஆல்சோ ஃபண்டிங் அலாங் சைட் வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன். ஓகேங்களா? பிகாஸ் இட் ஹாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் விஷன், military, maritime security, regional connectivity, enhancing our boost in the presence of the Indo-Pacific region அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக் அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை இந்தியன் ஓஷன் ரீஜன்ல வளர்க்கறதுனாலையும் நம்ம வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் there is another important thing which is called as a sixth degree channel. ஓகேங்களா? கெனால் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பிஸியஸ்ட் ரூட் வந்து இந்த கெனால் வழியா தான் போகுது. ஓகேங்களா? இந்த சேனல் வழியா தான் போகுது, which is connecting the route of Gulf of Aden to Malacca Strait.
அப்ப அந்த கெனால் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 டிகிரி சேனல். இட் இஸ் பாசிங் ஃப்ரம் த கிரேட் நிக்கோபார். கிரேட் நிக்கோபார்ல இருந்து சுமத்ரா ஐலாண்ட் இது இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுக்கு வழியா போறதுதான் வந்து இந்த 6 டிகிரி சேனல். இத கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நிக்கோபார் பக்கத்துல எந்த இது இருக்கு அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சுமத்ரா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து 10th டிகிரி சேனலுக்கு இந்த 10th டிகிரி சேனல் எதை வந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்னு லிட்டில் அந்தமான் அண்ட் கார் நிக்கோபார்னு 2014ல கேட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மேப் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க, சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து பாஸ்கோ கன்விக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி பேஸ்ட் ஆன் த விக்டிம்ஸ் டெஸ்டிமோனியே போதுமானது அப்படிங்கறத பாஸ்கோ ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜொசிலா டனல். ஜொசிலா டனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். அது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டனல் ப்ராஜெக்ட். இந்தியாவோட லாங்கஸ்ட் டனல் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா வந்து ஆல் வெதர் ப்ராஜெக்டும் இது. ஓகே. அண்ட் இட் கனெக்ட்ஸ் காஷ்மீர் வேலி வித் லடாக் கார்கில். ஓகேங்களா? அண்ட் மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் அந்த யூசஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. டனல் இஸ் லைக்லி டு அலோவ் த செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ், கூட்ஸ், மெஷின்ஸ், ஸ்டாக்ஸ் அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு டனல் இட் கேன் பி பாஸ்ட் இந்த வெதர், ஆல் வெதர்ல நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் திஸ் கேன் பி ஆஃப் மொபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணும், எக்கனாமிக் இன்டகிரேஷன் பண்ணும், அண்ட் தென் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரெசிலியன்ஸும் கொடுக்கும். இதுல இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜொசிலா பாஸ். இந்த ஜொசிலா பாஸ்ல தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இந்த ஜொசிலா பாஸ்ல தான் இப்ப இந்த ஜொசிலா பாஸ இந்த ஜொசிலா டனல் வந்து பைபாஸ் பண்ண போகுது. ஓகே. அது எங்க இருந்து எங்க வரைக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பா பால்டல்ல இருந்து மினாமார்க் வரைக்கும் நமக்கு இந்த ஜொசிலா டனல் வந்து போகுது. எதோட எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கன்ல இருந்து ஆஹ் சன்மார்க்க வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? கன்கன் டு சன்மார்க்க கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ மஸ்டர்ட் ஹைபிரிட். இது வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் வந்து இட் இஸ் அ ஹைபிரிட் டு ரெசிஸ்ட் த இமிடோசோலின் அப்படிங்கிற அந்த வீடிசைடை வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்கான இந்த ஹைபிரிடா தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடிசைடு இருக்கு பாத்தீங்களா, இத இந்த பாராசைட்டை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இது என்ன பாராசைட் அப்படின்னா ஓரபான்சி பாராசைட். இந்த ஓரபான்சி பாராசைட் எதுக்காக ப்ராப்ளம் அப்படின்னா இட் இட் டிஸ்ட்ராய் த இட் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் ரூட் பாராசைட். ரூட்ல வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் பிளான்ட்டை அட்டாச் பண்ணி அதோடைய அதுக்கு போக வேண்டிய வாட்டரையும் நியூட்ரியன்ட்டையும் இது சாப்பிட்ரும். ஓகேங்களா? அப்ப இத வந்து வீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐஎம்ஐய வந்து நம்ம தெளிக்கிறோம். ஆனா இட் வில் ஆல்சோ கில் திஸ் மஸ்டர்ட். அப்ப இதை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் முறையில மியூட்டேஷன் பிரீடிங் முறையில வந்து இப்போ ஒரு புது அந்த ரெசிஸ்டன்ட் ஐஎம்ஐ ரெசிஸ்டன்ட் ஹைபிரிட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகே. இது வந்து ஒரு பிலிம்ஸுக்கான நியூஸ்னு எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கப்புறம் மெயின்ஸுக்கான அந்த ஒரு வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, இட் ஷுட் பி யூஸ்ட் இன் அ கேர்ஃபுல் வே. ஓகேங்களா? பிகாஸ் இட் ஷுட் நாட் த வீட் ஷுட் நாட் எவால்வ் ஆன் தேர் ஓன் ரெசிஸ்டன்ஸ். இதை இயர் ஆன் இயர் வந்து இதே ஒரே வீடியே வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா இட் வில் ஸ்ட்ராங்லி ஆஃப்டர் 1 இயர் ஆர் 2 இயர் ஸ்ட்ராங் டைரக்ஷனல் செலக்ஷனை வந்து ஈடுபடும். ஓகேங்களா? அப்ப இட் வில் எமர்ஜ் as எமர்ஜென்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வீடுக்கான ரெசிஸ்டன்ஸை வந்து அந்த ஹெர்பிசைடு வந்து வளர்த்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டெக்னாலஜி ஷுட் ரிமைன் வயபிள் ஃபார் மோர் தேன் வயபிள் ஃபார் மோர் தேன் ஃபியூ இயர்ஸா இருக்கணும். டெக்னாலஜி வந்து எப்பயுமே ஒரு நிறைய வருஷத்துக்கு மேலேயும் நீடிக்கணும்னா
யூ ஷுட் ஆல்சோ மிக்ஸ் த டைவர்ஸ் ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜி. அப்ப என்ன பண்ணலாம், ரொட்டேட்டிங் கிராப்ஸ், அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸை யூஸ் பண்றது, அதுக்கப்புறமா வந்து மேனுவலா வீடிங்கை வந்து பண்றது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டெக்னாலஜியையும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. இது இந்த இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்னாலஜி பார்ட். திஸ் இஸ் யுவர் மெயின்ஸுக்காக வந்து நீங்க எழுதுறதுக்கு எஸ்ஏல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்பிள்ஸை எல்லாத்துக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நவ் வி ஹவ் கன்க்ளூடட் த ஜூன் 9th ஆஃப் த டிஎன்டி செஷன். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓகேங்களா? எனி சஜஷன்ஸ், எனி டாபிக்ஸ்ல வீடியோ பண்ணோம் அப்படின்னாலும் சொல்லுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க. தேங்க்யூ.